இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பார்த்துக்கிடுங்க. என்னல இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு சிலுவை மரத்தை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா ரோடு ரோடா கோமாளி பயிலுவ மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா இந்த வீடியோவை நீங்கள் பல பேருக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணுவீங்க, நிறைய துட்டம் போடும், இன்ஸ்டாகிராமில் லைக் வரும், ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டுகள் வரும், ஹார்ட் வரும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒன்றும் வராது. 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். திருவிருந்து, நற்கரண, கம்யூனியன், அது மூலமா நம்ம சபையாருக்கு தெரிவிக்கிறோம் திருவிருந்து. ஆனா மற்றவங்களுக்கு எப்படி தெரிவிப்பீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகி எனக்காகியும் சிலுவை மரத்துல பாடுபட்டாங்கப்பா, ரத்தம் சொட்ட சொட்ட, புவியீர்ப்பு விசைக்கு அகைன்ஸ்டா முள்முடி ஏந்தி. எப்படி ஒரு தியரி மண்டையில ஏறாது, அதே நேரத்துல பிராக்டிக்கல் ஒரு காட்சிப்படுத்துதல் மூலமா சொல்லும் போது பல பேருக்கு இல்ல, யாரோ ஒருத்தர் அந்த ரோட்ல நின்று பாக்குறவங்க ஒரு 100 பேர் பாக்குறாங்க, 100 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இப்படி கஷ்டப்பட்டாங்களா, இப்படி பாடுபட்டாங்களா அப்படின்னுட்டு அந்த உள் உணர்வு வருது பாருங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிறிஸ்தவத்துல திருச்சபைகள் மூலமா பண்றாங்க, இல்ல வெளியே இருந்து ஏதோ ஊழியங்கள் மூலமா பண்றாங்க. அந்த மாதிரி ஊழியத்துக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? டொனேஷன், ஆஃபரிங், தசம பாகத்தை கொடுப்போம். நம்மளால முடியல, தங்களே யாரும் எங்களை பத்தி என்னவும் நினைச்சிட்டு போங்க, எப்படியும் பேசிட்டு போங்க, கோமாளின்ற பேர் எங்களுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு காணிக்கைகள் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். இவங்களை எங்கன்னு போய் எப்ப தேடுறது? ஏதோ இன்ஸ்டாகிராமை தள்ளி விடும்போது, யூடியூப்பை தள்ளி விடும்போது, ஃபேஸ்புக்கை தள்ளி விடும்போது வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அமிச்சிருந்தாங்க, ஒருத்தர் அமிச்சாரு, அதை என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சேன். இந்த மாதிரி ஊழியம் பண்றவங்களை எங்கன்னு போய் தேடுறது? திருச்சபை அப்படின்ற பேர்ல, சர்ச்சின்ற பேர்ல குண்டு பல்பு, சீரியல் பல்பு எல்லாம் போட்டு புகை போட்டு சினிமா தேட்டர் பப்பு ஷோ மாதிரி மாத்திருக்கிற, திருச்சபைய கேலி கூத்து இடமாக்கி வச்சிருக்க கோமாளிகள், அது சர்ச்சை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூத்தாடிகளுக்கு, குத்தாட்ட மையத்துக்கு தேடி போய் காணிக்க கொடுக்குறோம்ல, தேடுவோம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், தேடினால் கண்டடைவீர்கள். அறிவிக்கிற சபைகள் அந்த மாதிரி ஊழியங்களுக்கு என்ன பண்ணுங்க? மகத்தான பொன்னான காணிக்கைகளை கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நன்றி.